இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பமே ஒரு தரமான சம்பவத்தோட ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேட்கும் கேட்கல சத்தம் கேட்கும், சுத்தமா கேட்கும். நாளோட முதல் அடியே பாத்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அண்ணா நகர் போயிட்டு இருக்கோம். அண்ணா நகருக்கு எதுக்கு போறோன்றது நான் சீக்கிரமா சொல்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ட்ரெயினை மாத்தி ஏறிட்டு மெட்ரோ வரான். பாத்தீங்கன்னா இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோல வரான். அதனால வந்து உள்ள ஏறினோடனே என்ன வச்சான் ஏசி எல்லாம் போட்டிருக்கு அப்படின்றான். ஆரம்பமே ஒரு புதுகலமாக இருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க அண்ணா நகர் வந்துட்டோம். ஸோ அண்ணா நகர் நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ இவர் பேர் அறிவழகன். ஸோ இவருடைய ஐபேட் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போச்சு. அதானே கெட்டு போச்சா செத்து போச்சா சார்ஜ் போட்டு அதானா செத்து போயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஆப்பிள் கண்டிப்பா ஆப்பிள் ஒரு வன்மையா கண்டிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்ட் ஆப்பிள் டீலர் கிட்ட தானே போறோம். ஸோ இப்போ என்னன்னா நாங்கள் இங்கே அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்ட் ஆப்பிள் டீலர் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ரேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால். ஆக்சுவலாக தாம்பரம் சேலையர்கிட்டே ஒன்று இருக்கு. பட் அதை விட கம்பேர் பண்ணது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுனால நாங்கள் நீங்கள் அண்ணா நகர் வந்திருக்கோம். ஆன் பண்ணே இல்லையா தெரியுறேண்ணா நான் தெரியுறேண்ணா விக்னேஷ் அம்மா தெரியுறாண்ணா தம்பி எங்கேருந்து அதோட கமெண்ட் பண்ணியிருந்தான் ப்ரோ எங்கேருந்து தான் தெரிய வைக்கிறாங்க. ஆனால் நல்லா கண்டென்ட் நல்லா பண்ணுவோம். கீழே நான் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவேன். அதானே அதான் என்ன சொன்னாங்க பண்ணி சொல்கிறோம். நாங்கள் நான் நினச்சேன் பார்த்து போர்டு மொத்தம் மாற்றாங்க. போர்டு மாற்ற மாட்டாங்களா மொத்தம் ரீப்ளேஸ் ப்ரைஸ் சொல்ல சொல்லுங்கள். புதுசாக இல்லை புதுசாக சொல்கிறாங்க. அதை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி புதுசு கொடுக்குறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. அதான் அது ரீப்ளேஸ் தரலாம். புதுசு தர மாட்டாங்களா? புதுசுன்னு தான் சொல்கிறாங்க. அதை நான் புதுசாக வாங்கிக்கிறேன். அதான் புதுசாக இப்போ கரண்ட் மாடல் வாங்கிக்கலாம். அதான் புதுசாக வாங்குறேன். இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பா அவர்கள் உரையாற்றுவார். தெரிஞ்சிச்சு ஆகவே ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரைஸ்ட் ஆப்பிள் டீலர் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டோம். பட் அவங்க பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஃபைன். பட் இந்த ஐபேடும் பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியாது, ரீப்ளேஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புதுசாக வாங்கிட்டு போயிடலாம். அது புதுசாக வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கிண்டி நோக்கி போயிட்டு இருக்கோம். எதுக்காக கிண்டி நோக்கி போயிட்டு இருக்கோம்? எப்படி வாங்கினேன் அதான் மறந்துட்டியா? யாரு இதோ பண்ணா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க வீடியோ எடுக்கிற பர்மிஷன் இருக்கா இல்லைன்னு. அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இவனை வந்து சரி அட்லீஸ்ட் மாண்டேஜ் சான்ஸ் எடுக்கலாம் வாடா எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசினே இருந்தோம். ஒருத்தர் வந்து தம்பி யார் நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு தம்பி முந்தே மாறிடுச்சு. சரி வீடியோவாவது வீடியோ எடுத்தாலும் பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணாம 8 செகண்ட்ஸ் சும்மா வச்சுட்டு இருக்கான். என்ன தெரியுதுண்ணா எல்லா கேமராமேனும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு தெரியுது. நான் கேமராமேனே கிடையாது. சப்போர்ட் தண்ணிகன் படம் வந்தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாங்க. எதனால் வியர்டாக பார்க்குறாங்க அப்படின்னா யாரா இவனுங்க மட்டமான ஒரு செல்ஃபி ஸ்டிக்ல ஒரு ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டா சனியனே இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா ஆளும் முகரையும் பாரு. அதுன்னு எங்கே கேட்டாலுமே பர்மிஷன் இல்லைன்றாங்க. ஒரு கடையில் வந்து ஒரு பிரெட்டு ஒரு அண்ணா நகரில் ஒரு பிரெட்டு கடை ஒன்று இருக்கு. என்ன பேர் ஏன்பா சொல்கிறேன்? அவன் பர்மிஷன் தரலையே. அவன் பர்மிஷன் ஸோ அந்த கடையில் போய்ட்டு நான் ரீசெண்டாக போய்ட்டு அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம் முடியாதுன்னு ரீசெண்டாக சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன் வாடா வெளியே போகலான்னு சொல்லிட்டு வந்த கடமைக்கு 2 பிரெட் பாக்கெட் எவ்வளோ வாங்கினது நல்லா எக்ஸ்பென்சிவ் நினைக்கிறேன். அதெல்லாம் எவ்வளோ 250 வாங்கிட்டு வரான். இவன் வந்து அங்கே வந்து சிக்கன் பப்ஸ் சாப்பிட்ணுன்றான். பப்ஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees சம்திங் ஏதோ போட்டு வச்சுக்குது. அந்த புக்ஸ் இருந்து வழி தெரியுமா இவனை நம்பி வந்ததுக்கு காலையில் 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. நான் இன்னும் ஆக்சுவலாக உங்களுடைய பிளானே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த இடத்துக்கு போகலாம். முன்னாடி போனடா சீக்கிரம் வாடா. குடிக்காம தான் அனுபவம் அதிகம்
வரனாச்சும் ஒரு டே பண்ணணும்டா. நான் பார்த்து சொல்கிறேன். அது ஒன்றும் முடியல இதுக்கு தான் கல்யாணம் ஆனாலும் செட்டு தக்க விடான்னு சொல்லுது வேற. 5 மணிக்கு போனா 5 மணிக்கு போனா 5 மணிக்கு என்ன பண்ண போறேன்? 7 தான் மச்சான். இதுல இருந்து 5 கிடையாது. 7 தான் கேட்டா பஸ் 5 மணிக்கு போய் என்ன பண்ண போறேன்? யாரையோட வரும்? வீட்டில் இருக்கணும். வீட்டுல இருக்குது. வீட்டு வேலை இருக்குது. இதுதான் வீட்டு வேலை இருக்குது. நீ யானை வளர்க்க போறியா? சமைக்க போறியா? இந்த பேருக்கு சொன்னாங்க எல்லாமே. மச்சான் எல்லாமே இருக்குது. போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். பக்கத்துல அதெல்லாம் வீடு பாருங்க. வீடு கிளீன் பண்ணோம். 5 மணிக்கு போனோம். 5 மணிக்கு போனோம். அவ்வளோதான் ஸ்டார்ட். ஏன்டா? வெளியே போறாதானே? வெளியே தானே போனோம். வெளியே என்ன பண்ணலாம்? அந்த பாரு வீட்டுக்கு போய் வைப் வரதுக்கு வீடு பெருக்கி பாத்திரம் காய்ச்சி அதை சாமான் வளைக்கி செஞ்சு வைக்க ரெடியா? அதானே? அதே தான். இந்த பெண் அடிமையாச்சு ஆண் அடிமையா? கண்ட கண்ணு எனக்கு என்னடா 5 மணிக்கு போனோம். 5 மணிக்கு தான் போனேன். 5 மணிக்கு போனோம். இவங்களை கூப்பிட்டு வந்து சரி ஐபேட் சரி பண்ணிட்டு போவான்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் மதிச்சு நம்பி போனேன். போனா அப்படி ஆயிடுச்சுங்க. அப்படி ஆனதுக்கப்புறம் இது வரைக்கும் என்னோட பிளான்ஸ் எதுவும் ஒன்றும் கூட நடக்கல. இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரியல. நடக்காது. சாப்பிடலாம் சொல்றானுங்க. சாப்பிடலாம்னு சொல்றானுங்க. நான் என்ன நான் பட்டினியா போட்டு குடும்பப்படுத்துற மாதிரி நீ சாப்பிட்டாவது போகலான்னு கேட்குறானுங்க. நானும் கொடுமையோட பட்டு கேட்டுட்டு இப்போ சாப்பிட போயிட்டு இருக்கோம். கிண்டியில் சாப்பிட்டுட்டு மனசாட்சியே இல்லாதவனுங்க. ஆக்சுவலாக நாங்கள் இறங்க வேண்டியது கிண்டியில் இறங்க சொல்லிட்டு வரும்போதும் தப்பான செஷனில் இறங்க வச்சானுங்க. இப்போ கிண்டியை தாண்டி நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கிட்டோம். ஏர்போர்ட்டில் இறங்கி இதில் ஒருத்தர் சொல்கிறான் போக வேண்டிய இடத்துக்கே போகல மச்சான். ஏர்போர்ட்டில் ஏரோ பண்ணிருக்கான் சுற்றி பார்க்க வேண்டான்றான். டேய் ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டிய இடத்துக்கு திரும்ப கிண்டிக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி வந்து தப்பான செஷனில் நாங்கள் இறங்கிட்டோம். இவன் தான் நீ கேட்டால் வந்தான். ஒன்றும் இறங்கலை. அதுக்கு வீட்டில் இருந்தாலும் ஃபோன் வந்துட்டு இருக்கேன். அவனுக்கு கிளம்புறான். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மெட்ரோ வரேன். எங்க அப்பா அதில் சிவப்புகள்ல ரெக்கார்ட் ஒரு பட்டன் இருக்கும். அது எழுதி வச்சுக்கேன் நம்பரோட மேலே ரெக்கார்ட் ஆகுது. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் என்ன சொல்றேன்னா டைம் பண்ணா 3 வந்து வச்சுக்கோம். ஓகேவா? சாப்பிட்டு 3:30 நீ பில்லா போகணும். 1 மணி நேரத்துக்கு பில்லா முடிச்சிடலாம். அதனால நல்லா கிடையாது. 3D வந்து பார்த்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டு கவனித்தீரா எதை மன்ன தாண்டா 4 ஆகுது பச்சா அடிச்சு அறிவு தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு. நியாயமே கிடையாது. பேரு டைம் ஆனாலும் பரவாயில்லடா. டைமுக்கு நான் கண்டுக்க சொல்லிட்டு நீ ஒரு வாரம் தான் ஆச்சு உனக்கு. அறிவு அம்மா இதை பாருங்க. பிஃபோர் மேரேஜுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஆமாம் என்ன பண்ணுறது? 10 வருஷம் உனக்கு எனக்குலாம் இல்லை 1.5 வருஷம். பொறுப்பு அதிகமாகுதுல்ல மேரேஜுக்கு அப்புறம் பொறுப்பு அதிகமாகுதுல்ல மச்சான். வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். சொல்றதுக்கு சொல்றதுக்கு முன்னத்து நான் சொல்றான் லேட்டாகும் விட மாட்டான் பைத்தியக்காரன் சொல்லு எதுவும் சொல்லி போகிறதே சொல்ல இன்னைக்கு நான் நடந்து என்ன அடிப்பாங்க வீட்டில். பொண்ணு வீட்டுக்காரங்க நல்ல நல்ல மருமகன் சூப்பர் சிறப்பு. பார்த்து வந்துடும் ஷாப்பிங் ஹிந்தி இப்போ அதை திரும்ப போன மாதிரி இறங்கிட்டோம். வந்துச்சா? இல்லை 2 வாட்டி மாற்றி கொண்டு வந்துட்டானுங்க. இன்னைக்குதான் ரொம்ப பயங்கரமான அதுவும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் சொல்றோம் இதனால தான் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. எங்கே படாதீங்க சார் நீங்கள் யாரும் பார்க்கல. இல்லைப்பா நான் பிளாட்ஃபார்ம் பார்க்கலாம். நான் வந்து இந்த வீடியோ பண்ணுற ஒரு மோகத்தெல்லாம் கவனிக்கல. அவங்க 2 பேரும் தெரியல. தெரியும் நம்பி நாளாக கூட கூட்டாங்க. மேக்கப் போட்டதுனால அழகா எல்லாம் ட்ரெஸ் காஸ்ட்யூம் அழகா தெரியும். இல்லை நம்மளுக்கு எனக்கு தெரியலப்பா. இதே கேள்வி என்கிட்ட கேட்டால் நானும் எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டேன். இல்லை இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னான்னா செருப்பாலே அடி விழும். அதுதான் உண்மை. அதனால தான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கேள்விலாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். இந்த மாதிரி அவனாச்சும் கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்துட்டோம் ஒரு வழியாக. ஹிந்திலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்டோவில் வந்து பிர்லா பிளானட்டோரியம் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு உங்களை மீட் பண்ணேன். என்ன சொல்ல விருப்பம் பாருயா? நானும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை புரியல. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிர்லா பிளானட்டோரியம் வந்துட்டோம்.
மச்சான். ஓட்ட வைக்கிறது எப்படி வருது எப்படி பட்டாக்சி வைக்கிறீங்களா அது ஒண்ணும் இல்ல, அது வேற ரீசன். அப்படியே மச்சான் இப்படி இப்படி ஃப்ளைங்ல வந்துரு டைவர்ட் மாதிரி. குழந்தைங்களுக்கான நிறைய கேம்ஸ் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். HF24 மாருத் அப்படின்ற கூடிய ஒரு குறைச்சிக்காதுலடா. இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கும்.